ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் இந்த சம்மர் வெக்கேஷனுக்கு ஏலகிரியில் இருக்க ஃபண்டேரா பார்க்குக்கு போனோம். அங்கே நிறைய பேர்ட்ஸ், ஃபார்ம் அனிமல்ஸ் எல்லாம் இருக்குது. சூப்பராக இருந்ததுங்க. ஃபீஸ் பார்த்திங்கன்னா 200 அடல்ட்ஸ்க்கு, ஆனால் கிட்ஸுக்கு கொஞ்சம் கம்மி தான். 7D ஷோஸ், கிரிக்கெட் கேம், இந்த மாதிரி நிறைய கேம்ஸ்லாம் இருக்குது. ஃபிஷ் ஸ்பாவும் இருக்குது. இதுக்கெலாம் தனித்தனியாக நம்ம கட்டிக்கணும் வேணும்னா. இது பாருங்கள், கலர் கலர் குட்டி கோழி குஞ்சுக்கு ஸ்மைலி பாய் ஃபீட் பண்ணிகிட்ருக்கான். ரொம்ப சந்தோஷம் அவனுக்கு. நம்ம கையிலேயே அந்த ஃபுட் கொடுத்துட்றாங்க. அது நம்ம அழகாக கை நீட்டினா அந்த கோழி குஞ்சு, குட்டி குட்டி கோழி குஞ்சு எல்லாம் வந்து நம்ம கை மேலே ஏறி நின்றுட்டு அழகாக சாப்பிடுதுங்க. அது பார்க்கவே நமக்கு செம்ம சூப்பராக இருக்குங்க. ஃபஸ்ட்டு அந்த கோழி குஞ்செல்லாம் பார்த்ததும் ஸ்மைலி பாய் பயந்தார். நான்லாம் தூக்கிட்டதும் அதுக்கப்புறம் பார்த்து நானும் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு தூக்கினான். அப்புறம் அது சாஃப்டாக இருக்கிறத பார்த்ததும் கையில் தூக்கி வச்சுட்டு அதை நான் வீட்டுக்கு எடுத்துகிட்டு வரேன்னு ஒரே அடம். அவனை சமாதானப்படுத்தி அதை விட்டுட்டு இவனை அடுத்த இடத்துக்கு கூட்டிகிட்டு போகிறதுக்குள்ளே போதும்னு ஆச்சுங்க இந்த இடத்துலேருந்து. அடுத்து நாங்கள் பேர்ட்ஸ் ஃபீட் பண்ணுற இடத்துக்கு போனோம். அங்கே நிறைய பேர்ட்ஸ் இருந்ததுங்க. நாங்கள் ஃபுட்டை கையில் வச்சிட்ருக்கோன்னு தெரிஞ்சதும் ஒரு பேரட் அழகாக வந்தது ஸ்மைலி பாய்கிட்ட. அதை சாப்பிட்டுட்ருக்காங்க பாருங்கள். அது அழகாக நம்ம கை நீட்டினாவே ஃபுட்டு இருக்குதுன்னு தெரிஞ்சாவே வந்துடுது. ஒயிட் கலர் பேரட் என் கைக்கு வந்திருக்கு. அதுக்கடுத்து நாங்கள் போன இடம் ஒரு கேட் ஹவுஸ்க்கு போனோம். கேட் ஹவுஸுன்னு தனியாக இருக்குது. இது ஆஸ்ட்ரிச்சு. அங்கே கவு வச்சுருக்காங்க. இது ஹார்ஸ் இருக்கிற இடம். அடுத்து ஆடுக்கு ஃபீட் பண்ணோம். அது அழகாக கையிலே வாங்கி அழகாக சாப்பிட்டாங்க பாருங்கள். நெக்ஸ்ட்டு டாக் இருக்கிற இடத்துக்கு போனோம். அங்கே ஒரே ஒரு டாக் தான் இருந்தது. ஸோ டக் இருக்கிற இடத்துக்கு போய்ட்டோம் ஸ்ட்ரைட்டாக. அங்கே தண்ணியில் டக்ஸ் எல்லாம் ஜாலியாக விளையாடிட்டு இருந்தது. அதை பார்த்ததும் பசங்க ரெண்டும் தண்ணியில் விளையாடணுன்னு ஒரே இடம். நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போனது ஈமு கோழி. இதெல்லாம் குட்டி குட்டி பேர்ட்ஸ் நிறைய இருந்தது. இது மாதிரி ஒரு அழகாக ஒரு குடோன் மாதிரி பண்ணியிருக்காங்க. அதில் ஒரு வழி, ஒரு காட்டில் போகிற மாதிரி இருக்குங்க. 2 பக்கமும் அப்படியே மரம், அப்படியே அந்த குடோன் ஃபுல்லாக அப்படியே பேர்ட்ஸு. கிட்டத்தட்ட ஒரு 500 பேர்ட்ஸ் இருக்குங்க. கச்சுன்னு ஒரே பேர்ட்ஸ். உள்ளே போனதும் கீச்சுன்னு அழகாக சத்தம் பாட்டு பாடுற மாதிரி இருக்குது. இது டோக்கன். அதுக்கு ஃபுட் கொடுத்துருக்காங்க. அந்த ஃபுட் எடுத்து அழகாக சாப்பிட்றாங்க. நெக்ஸ்ட்டு வர ஃபோட்டோவில் பேர்ட் சவுண்டு எல்லாமே அப்படியே கொடுத்துருக்கேன். அந்த ஃபோட்டோஸ் எல்லாமே பாருங்கள், அப்படியே அங்கே இருக்கிற மாதிரியே இருக்கும். பேர்ட் சவுண்டோடு இருக்கும். சூப்பராக இருந்ததுங்க அந்த இடம். அங்கே ஒரு இடத்துல ஆர்டிஃபிஷியலாக ஒரு ஃபால்ஸ் மாதிரி ரெடி பண்ணி அங்கே நிறைய ஃபிஷ் விட்டுருந்தாங்க. அது சூப்பராக இருந்தது. நம்ம கை நீட்டினா அந்த இடத்துல ஒரு குரூப்பாக ஃபிஷ் நின்றுச்சு. நம்ம கை நீட்டலைன்னா அது தனித்தனியாக பிரிஞ்சு போயிடுது. பட் கை நீட்டும் போது எல்லாம் ஒரே இடத்துக்கு வந்துடுது. அது பார்க்கவே ரொம்ப அழகாக இருந்தது. நான் கை நீட்டும் போது ஃபிஷ்ஷஸ் குரூப்பை தான் நான் இதில் போட்டிருக்கேன். இந்த இடத்துல நிறைய இருந்தது. ஸ்னேக்ஸ், பாம்பு, தவளை, அந்த மாதிரி நிறைய இருந்தது. பட் கூட்டம் ஜாஸ்தியாக இருந்தது. அதில் என்னால் ஃபோட்டோஸ் அது எல்லாமே எடுக்க முடியல. நாங்கள் போனது வெக்கேஷன் டைமாக இருக்கிறதால, சம்மர் ஹாலிடேஸுன்றதால நிறைய பேர் வந்திருந்தாங்க. ஒரே கூட்டங்க. நீங்கள் உங்கள் ஃபேமிலியோடு வரீங்கன்னா சம்மர் வெக்கேஷன்லலாம் இல்லாமல் நார்மலாக ஸ்கூலில் 1 டே லீவ் அந்த மாதிரி டைமில் கூட வரலாம். ஸோ இந்த இடம் ஏலகிரி பார்க்குறதுக்கு 1 டே போதும். கம்மி பட்ஜெட்டில் 1 டேயில் போயிட்டு வரணுன்னா இந்த இடத்துக்கு கண்டிப்பாக போயிட்டு வாங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.